புதுச்சேரியில் டேட்டிங் ஆப் மூலம் வாங்க பழகலாம் என ஆசை வார்த்தை கூறி ஜிப்மர் பயிற்சி மருத்துவரை கெஸ்ட் ஹவுஸுக்கு அழைத்து சென்று ஜிபேயில் பணம் பறித்த கும்பல் போலீசில் சிக்கியுள்ளது. டேட்டிங் ஆப் கொள்ளை கும்பல் சிக்கியது எப்படி? ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 23 வயதான அந்த இளைஞர் ஜிப்மரில் MBBS முடித்துவிட்டு பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வந்தார். தனது செல்போனில் டேட்டிங் ஆப் ஒன்றை டவுன்லோட் செய்த அவர் பொழுதுபோக்காக சில பெண்களிடம் சாட் செய்து வந்துள்ளார். குறும்பாக பேசிய பெண் ஒருவர் சில நாட்களில் ஆசையை தூண்டும் விதமாக நெருக்கமாக பேசி வலையை விரித்துள்ளார். விரித்தது வலை என்பது கூட புரியாமல் பயிற்சி மருத்துவர் தானாக சென்று தலையை கொடுத்துள்ளார். மருத்துவர் மடிந்து விட்டார் என்பதை புரிந்து கொண்ட பெண், நானும் புதுச்சேரியில் தான் இருக்கிறேன், உங்களை சந்திக்க வேண்டுமே என குழைந்து பேசி ஆசையாக அழைத்துள்ளார். அதற்கென்ன, தாராளமாக சந்தித்து விடலாமே என கிரீன் சிக்னல் கொடுத்துள்ளார் பயிற்சி மருத்துவர். சௌரி ராயலு வீதியில் உள்ள தனியார் கெஸ்ட் ஹவுஸுக்கு சென்ற மருத்துவருக்கு அங்கு அதிர்ச்சி காத்திருந்தது. கதவை தட்டியதும் திறந்த 4 பேர், நாங்க இருக்கோம் வாங்க என அவரை அறைக்குள் வலுக்கட்டாயமாக இழுத்து போட்டுள்ளனர். அறைக்குள் அழகி இருப்பார் என நினைத்தவருக்கு 4 பேரை பார்த்ததும் அழுகையே வந்துவிட்டது. அவரை சுற்றி வளைத்த கும்பல் ஜோடி போட்டு அடி என அடித்துள்ளனர். வலிதாங்க முடியாமல் கதறி துடித்த பயிற்சி மருத்துவரிடமிருந்து ஜிபே மூலமாக 65,000 ரூபாய் பணத்தை அந்த கும்பல் பறித்து கொண்டது. அதற்கு மேல் அவரிடம் தேராது என நினைத்த அந்த கும்பல் அவரை அடித்து துரத்தி விட்டனர். விரக்தியுடன் வெளியே வந்தவர் நேராக ஓதியஞ்சாலை போலீசாரிடம் சென்று புகார் அளித்தார். போலீசார் அவரை அழைத்து கொண்டு மர்ம நபர்கள் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு சென்று அங்கிருந்த CCTV காட்சிகளை பார்த்தபோது குற்றவாளிகளின் முகம் அதில் தெளிவாக தெரியவில்லை. அதன் பின்னர் தான் ஜிபே மூலமாக தான் பணம் பறித்தார்கள் என தெரிய வந்ததும் குற்றவாளிகளின் ஜாதகத்தையே போலீசார் எடுத்து விட்டனர். நாமக்கல் அழகர் நகரைச் சேர்ந்த கௌதம், அவரது கூட்டாளிகள் சரவணன், டேனியல் ராஜ், கவின் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 4வரும் நாமக்கல்லில் இதுபோன்று பல்வேறு மோசடிகளை செய்து வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 4 செல்போன்கள் மற்றும் 60,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். ஜிபேயில் பணத்தை சுருட்டினால் கைரேகை முதற்கொண்டு கச்சிதமாக போலீசார் கைகளுக்கு சென்றுவிடும் என்பது புரியாமல் கொள்ளையடித்த கும்பல் தற்போது சிறைக்குள் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள்.